உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்படியா? ஓகே, பாத்துக்கலாம். ஓகே, ஷூர். நீங்க இல்லனா நான் வின் பண்ணிருக்கவே முடியாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தனா, அது உன் உழைப்பு. உனக்கு கோச்சிங் பண்ணதுல எனக்கு தான் பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கோச். அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் கிளம்புறேன். மாமா, ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே மாமா. மச்சான், நம்ம வீட்டு பொண்ணு ஜெயிச்சிருக்கா. இந்த ஊரே அசந்து போற மாதிரி கொண்டாடணும் இல்ல? அதுக்காக தான் ஊர் எல்லையில காத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பரா சொன்னீங்க மாமா. கரெக்ட் மாமா. அடிக்கிற மேளதாளத்துல ஊரே சும்மா ஆடி போயிடும். மக்களே, அடிக்க ஆரம்பிங்க. அம்மாடி தானா, சொன்ன மாதிரியே ஜெயிச்சுட்டேன். வாழ்த்துக்கள். மச்சான், போடுங்க போடுங்க, காலை போடுங்க. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இருக்கட்டும்ண்ணா. தனாவை ஜெயிக்க வச்சிருக்கீங்கல்ல. தனா, சாதிச்சுட்டடா. அண்ணனுடைய ஆசைய நிறைவேத்திட்ட, கலக்கிட்ட. தேங்க்ஸ் சித்தப்பா. தனா, கங்க்ராட்ஸ். சூப்பர், கலக்கிட்ட. தேங்க்ஸ் மாமா. சரி, என்ன மச்சான் இதெல்லாம்? மச்சான், நம்ம ஊருக்கே தனா பெருமை சேர்த்திருக்கா. சும்மா விட்டுருவோமா? அதுக்கு தான் இதெல்லாம். மருமகளே வாமா, பாரு என் சின்ன மருமக ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. நாங்க தான் அங்கேயே இருந்து பாத்துட்டோமே மாமா. எங்களுக்கு தாமா நேர்ல பார்க்க கொடுத்து வைக்கல. டிவில பாத்தீங்கல்ல? பின்ன எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து டிவில பார்த்தோம்ல. கடைசில என்ன நடக்குமோன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? பக்குன்னு இருந்துச்சு. தானா அப்படியே குதிச்சு அந்த பந்தை அடிச்சா பாரு, எல்லாரும் அப்படியே அசந்து போயிட்டோம். சரி சரி வாங்க, டான்ஸ் வாங்க. போடுங்க. ரொம்ப பெருமையா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட. என்னங்க அத்தை, பாருங்க. உள்ள வாங்க. வா வா தனா, செல்லம். வா வா வா. ஏங்க, நீங்க கிளம்பி போன வேகத்தை பார்த்தா இந்த முறை எப்படியும் அந்த பொண்ணை தோக்கடிச்சு ரகுராம அவமானப்படுத்திடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நினைச்சதுக்கு தலைகளாக தான் நடந்திருக்கு. ரகுராம அந்த பொண்ணை கூட்டிட்டு கௌரவமா ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெருமையா போறாருன்னு பாத்தீங்களா? யோ, நாங்கெல்லாம் ஒழுங்காதான் திட்டம் போட்டோம். அந்த மாயா தான் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டா. ஏங்க, இது என்ன புதுசாவா நடக்குது? நாம எதை செஞ்சாலும் அவகிட்ட மூக்கு அறுபட்டு தான் நிக்கிறோம். அவன் நம்மளை விட புத்திசாலிங்க. யோ, கொஞ்சம் சுமாரியா. ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா, நீ வேற ஏத்தி விடுற. பாருங்க, நான் ஒன்னும் இட்டு கட்டி சொல்லிங்க, நடக்கிறத தானே சொல்றேன். இப்படியே ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே போனா கடைசி வரைக்கும் நம்மளால அந்த ரகுராம் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுங்க. என்னால முடியும், என்னால முடியும். அந்த குடும்பத்தை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். எனக்கு கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இந்த புவனேஸ்வரி யாருன்னு காட்டுறேன். 100 வாய்ப்பு கிடைச்சது, எதுலயும் ஒன்னையும் கிழிக்கல. என்ன 100 வாய்ப்பு வந்துருச்சு, எதுலயுமே ஒண்ணுமே கிழிக்கல, அப்படிதானே நினைச்சீங்க? ஐயோ, இவளுக்கு பாம்பு கதா இருக்கும் போல இருக்கே. மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாளே. ஏங்க, இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலீங்க. இது வரைக்கும் கிடைச்ச எந்த வாய்ப்புலயும் நீ ஜெயிக்கல, இனிமே என்ன பண்ணிட போறேன்னு தானே நினைக்கிறீங்க? ஏங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலீங்க. நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன்? கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. புலிகிட்ட இருந்து மான் எத்தனை தடவை தப்பிச்சாலும் புலி திரும்ப ஓடிடாது. அதுக்கான நேரம் வர வரைக்கும் அது காத்திருக்கும். நேரம் வரும்போது அது கரெக்டா வேட்டையாடும். எனக்கும் அப்படி ஒரு நேரம் வரும். புலியா? நீ எலியா தானே இருக்க. இப்ப ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நான் எதுவும் நினைக்கலைங்க. நீங்க என்னங்க? எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன்.
இப்படிதாங்க நம்மளும் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட எல்லா முயற்சியும் செய்யறோம். ஆனா அந்த மாயான்னு ஒருத்தி இருக்கால, அவ தேனி கூட்டுல கல் எறிகிற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு எல்லா திட்டத்தையும் களைச்சு போட்டுறா. அப்புறம் நம்ம தான் கொட்டு வாங்கிட்டு வந்து தாளாக வந்து நிக்கிறோம். இத்தனை நாள் நடந்திருக்கலாம், ஆனா இனிமே நான் தோக்க மாட்டேன். ஜெயிச்சு காட்டுறேன். தனா, நீ இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேத்திட்ட, என் பேரை காப்பாத்திட்ட. அதே மாதிரி நீ ஜெயிச்சா நீ ஆசைப்பட்ட எதா இருந்தாலும் நான் செய்வேன்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல. இப்ப கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்றேன். இந்த உலகத்துல இருக்கிற எது வேணும்னு நீ கேட்டாலும் இந்த அப்பா உனக்காக கொண்டு வருவேன். உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை அப்பா நிறைவேற்றுவேன். கேளுதான், உனக்கு என்ன வேணும்? அவளுக்கு தேவையானது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்கல்லண்ணே. பத்மா, அவளுக்குன்னு வேற ஏதாவது ஆசை இருக்கும்ல. தானா, மச்சான் கேக்குறாருல்ல, சொல்லுமா. ஏன் தயங்கிக்கிட்டு இருக்க? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அண்ணன் செய்வாரு, கேளு. அப்பா கேக்குறாருல்ல, உன் மனசுல என்ன ஆசை இருக்கோ சொல்லு. இந்த ஊருக்கு நடுவுல என்ன தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்க. நீ எது கேட்டாலும் அதை உனக்காக நான் சந்தோஷமா செய்வேன். அப்பா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. அவ்வளோ பெஸ்டான அப்பாவா நீங்க இருந்திருக்கீங்க. நானும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. அப்படி கேக்குறதுக்கு அவசியமும் இருந்ததில்ல. ஆனா இப்ப ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருக்குப்பா. என்ன ஆசையா இருந்தாலும் சொல்லு, உனக்காக நான் செய்வேன். உங்க வார்த்தையை மீறியும் நீங்க எடுத்த முடிவை மீறியும் என்னைக்குமே நான் நடந்துகிட்டதில்ல. இப்போ நான் முதல் தடவை உங்ககிட்ட கேக்குறேன். நான் கதிர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.